அப்பா உன்னன் பாதமே நான் பணிந்தேன் நாளுமே அப்பா உன்னன் மகனே ராஜா, இன்று போல என்று சிறப்பா வாழணும். அதான் எனக்கு வேணும். ஆமா, வெளிநாடு போன பட்ட படிப்புலாம் படிக்க முடிச்சிட்டேன். சிறப்பாக முடிச்சுட்டேன்ப்பா. முடிச்சு போச்சு. படிப்பு எந்த குறையும் இல்லை. எந்த குறையும் இல்லை. ஏன்னா ஏழ்மை குடியா இருந்தாலும் மகனை படிக்க வச்சு பார்க்கணும் ஆசைப்பட்டேன், படிக்க வச்சுட்டேன். உண்மைதான்பா. இப்ப இவனுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலைப்பா? நம்முடைய குலத்தொழில் துணி துவைக்கிற வேலை தான் செய்யணும். நான் படிச்சிருக்கிற படிப்புக்கு நம்ம குலத்தொழில் துணி துவைக்கிற வேலையா? ஆமா. என்னப்பா? ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு. ஆமா. இனிமே என்னால வேலை செஞ்சு சாப்பாடு போட முடியாது உனக்கும் கும்மாளுக்கலாம். அப்பா உங்களுக்கு ஏன் அந்த கஷ்டம்? நீங்க வீட்லயே இருங்க, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் கொண்டு வரேன். ஏய் ராஜா, அப்பா நீ வேற வேலைக்கு போறேன்ட்டு அப்பாடப்பட்ட விஷயம். எப்படி இருந்தா நம்முடைய குலத்தொழில் தொழில் செய்வோம், அதை செய்துதான் ஆகணும். அப்பா நீ துணி துவைக்க முடியுமா? முடியாது. என்னால் முடியாதுப்பா. அப்பா அப்பா அடிக்காதப்பா. நான் சொல்ற வேலை உன்னால செய்ய முடியுமா? முடியாதா? எப்பா என்னால முடியாதுப்பா. முடியாது. முடியாது. அந்த தொழிலே வேண்டாமப்பா. நான் படிச்சிருக்கிற படிப்பிற்கு எனக்கு ஊதிய சம்பளம் நிறைய கிடைக்கும். படிப்பு எவ்வளவு இருக்குப்பா? படிப்பு வச்சுதான் வேலை செய்வேன். ஆமாப்பா. குலத்தொழில் என்ன செய்ய முடியாது. என்னால செய்ய முடியாது. யார் தெரியுமா? யாருப்பா? எந்த தாசி பெற்றாலோ, தாசி பெற்றாலோ, எந்த விபச்சாரி, ஐயோ நான் பெத்த புள்ள இருந்தா நான் சொல்லுங்க மரியாதை. ஐயோ இறைவா. அப்பா என்ன சொல்கிறீர்களப்பா? நான் எந்த தாசி பெற்றால் வேசி பெற்றால் என்று கூறுகிறீர்களே, யாரப்பா? உன்னை பெற்றது யாருன்னு எனக்கு தெரியாது. அப்பா தினமும் ஆத்துக்கு துணி துவைக்க போவது வழக்கம். அப்பா அப்படி போகும் சமயத்துல ஆத்து ஓரமா குழந்தைய அனாதையா நீ அழைத்துக்கு வந்தேன். சரி, குழந்தை இல்லாத பாவியாச்சேன்னு தூக்கி அந்த வளர்த்த கைய குளத்துல கையோ ஒரு தந்தைக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். அப்பா உன்னை பெற்றவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. எப்படி தெரியுமா? அப்பா வாடி தவிக்கின்றனே நான் தனிமையை வாடி தவிக்கின்றனே பெண்மையே உன்னுடைய கழுத்துல குழந்தை இருக்கும் பொழுது அரசாங்க முத்திரை பதித்து டாலர் இருந்தது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய நாடு சுகுணபுரி நாடு. சுகுணபுரி நாடு. உன்னுடைய தந்தை பேரு சுகுண மன்னர். சுகுண மன்னர். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதை வச்சு நீ உங்க அம்மா யாரு உங்க அப்பா என்ன போய் தேடி கண்டுபிடி. இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடாத.